அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். எரேமியா 29:11 நாம் வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதிர்பார்க்கிற ஒரு முடிவை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதிர்பார்ப்பு என்பது எல்லா மனுஷனுக்கும் உண்டு. ஏழை, பணக்காரன், படித்தவர்கள், படியாதவர்கள், விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் எதிர்பார்த்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்காகவோ, குடும்பத்தின் காரியத்துக்காகவோ, திருச்சபை காரியத்துக்காகவோ, தேசத்தின் சூழ்நிலைகளுக்காகவோ தேவன் ஒரு நல்ல பதிலை அல்லது நல்ல முடிவை கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கிற ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் அல்லது ஒவ்வொரு சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆரம்பம் பார்க்கும் பொழுது அற்பமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முடிவிலும் ஆண்டவர் அநேக ஆச்சரியங்களை கத்தர் வைத்திருக்கிறார். யோசேப்பு, தாவீது, மோசே என்று சொல்லி எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கும் பொழுது அது அற்பமாக இருந்திருக்கிறது. ஆனால் முடிவு மகிமையாக இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் எத்தனையோ பிரபலமானவர்கள், தேவனால் பாராட்டப்பட்டவர்கள், அநேக வேத புஸ்தகத்திலே இடம்பெற்ற, அநேக புஸ்தகங்களிலே, நிருபங்களிலே இடம்பெற்ற அநேக தேவ மனுஷர்களை பார்க்கிறோம். ஆனால் பெயர் சொல்லப்படாத அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சாதாரண மனுஷர்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை, பிரமிக்கத்தக்க காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். சமரியாவின் ஒளிமுக வாசலில் இருந்த 4 குஷ்டரோகிகள் பேசிக்கொண்ட காரியங்கள், நாம் இங்கே இருப்பது என்ன, இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்திற்குள் போவோமானாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாகிறதுனால் சாவோம், இங்கே இருந்தாலும் சாவோம் என்று சொல்லி அவர்கள் மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். கொள்ளை நோயினால் உண்டான பயம், வியாதியினால் உண்டான பயம், வறுமையினால் உண்டான பயம், பலவிதமான பயத்தினாலே நாம் பிடிக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை, மரணத்தை பிறப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முழு உலகமும் கண்ணீரிலும், வேதனையிலும், அங்கலாய்ப்பிலும், துக்கத்திலும், துயரத்திலும் கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனின் சூழ்நிலைகளையும், தேசத்தின் சூழ்நிலைகளையும், ஒவ்வொரு தனி மனுஷனுடைய சூழ்நிலைகளையும் ஒரு மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த 4 பேர் சொல்கிற ஒரு காரியம், ஒளிமுக வாசலில் அவர்கள் இருந்தார்கள். ஒருவரோடு ஒருவர் சொல்லுகிற காரியம், பஞ்சம் கொடிதாயிருப்பதினால் சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வறுமை நிமித்தம் மறிக்கிறவர்கள் உண்டு. நான் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய், மனம் துவண்டு போய் தவறான முடிவு எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கடன் பிரச்சனை நிமித்தம் மறித்து போவேன் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல நிலையிலே மனுஷனுடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தம்மை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு, தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நல்ல முடிவை வைத்திருக்கிறார். இவர்கள் 4 பேரும் தேவனை அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் தேவனை நேசித்திருக்க வேண்டும். தேவனை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு திட்டம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், தலைவினம் உள்ளவர்களாக இருந்தாலும், அந்த சமரிய தேசத்தின் பாளையத்திலே அவங்க புறம்பாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்களை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லா மனுஷனை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் ஒருவரையும் உண்டாக்கவில்லை. இந்த விதத்தில் நாம் பார்க்கிறோம், வாருங்கள் சீரிய இராணுவத்துக்கு போவோம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டுமானால் ஒரு நபரோ அல்லது பல நபரோ இணைந்து நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு 12 சிஷ்யர்களை தெரிந்தெடுத்து அவர்களோடு கூட இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நிறைவேற்றினார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் குழுவாக அவர் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், 4 பேரும் ஒருமனப்பட்டு ஒரே முடிவை எடுக்கிறார்கள். சீரிய இராணுவத்திற்கு போவோம். சீரிய இராணுவம் என்பது பராக்கிரமம் நிறைந்தது, வல்லமை நிறைந்தது, எதிரிகளையும் எதிரிகளுடைய பாளையமும் பராக்கிரமமாக இருக்கிறவர்களினாலே அவர்கள் எப்பேற்பட்ட மனுஷர்களையும் கொள்ளக்கூடிய அதிகாரமும் யுத்த பலமும் இராணுவ பலமும் திறமைகளும் உடையவர்களாக
சூழ்நிலைகளை, சவால்களை இந்த நாட்களிலே நாம் சந்திப்பது மிகவும் கஷ்டமான காரியம். முழு உலகத்திலும், முழு குடும்பத்திலும், சபைகளிலும் நாம் பார்க்கிற எல்லா மனுஷர்களும் பொருளாதாரம் என்கிற ஒரு சவாலை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை என்பது ஒரு சவாலாய் இருக்கிறது. ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்தை நிறைவேற்றுவது ஒரு சவாலாய் இருக்கிறது. குடும்ப பெண்களுக்கு அந்த குடும்பத்தை நடத்தி முடிப்பது ஒரு சவாலாய் இருக்கிறது. தொழில் செய்கிறவர்களுக்கு அந்த தொழிலை வெற்றிகரமாய் நிறைவேற்றுவது ஒரு சவாலாய் இருக்கிறது. இப்படி எத்தனையோ சவால்களை நாம் தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல், தேவனுடைய தயவு இல்லாமல் நாம் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாததை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எழும்பி புறப்படும் பொழுது அவர்களுக்கு தேவையான ஒன்றே ஒன்றுதான் துணிவு. பயமானது வேதனை உள்ளது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் ஒரு துணிச்சல் இருந்தது. நாம் சீரிய ராணுவத்துக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். 7:5 இருட்டோட எழுந்திருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலமே எழுந்து தேவனை தேடினதை பார்க்கிறோம். மோசே, தானியேல் என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் அதிகாலமே கர்த்தரை தேடினதை பார்க்கிறோம். அந்தி சந்தி மதியான வேளையிலே கர்த்தரை தேடினதை பார்க்கிறோம். ராட்சாமங்களிலே கர்த்தரை தேடினதை பார்க்கிறோம். நாம் வாழ்கிற இந்த இக்கட்டான ஆபத்தான நாட்களிலே, பஞ்சங்களும் கொடுமைகளும் கொள்ளை நோய்களும் நிறைந்த நாட்களிலே நாம் தேவனை அதிகமாய் தேட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அற்பமாய் எண்ணப்படுகிற இப்படிப்பட்ட மனுஷர்களே அதிக ஜாக்கிரதை உடையவர்களாய் கர்த்தர் தனக்கு கொடுத்த இந்த காலத்திலே ஜெயம் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் ஒரு துணிச்சலோடு அவர்கள் எழும்புவார்களே. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், என்ன நடக்குமோ என்று சொல்லி மனம் குழம்பி இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து கலங்கி இருக்கலாம், நான் எதிர்பார்த்திருக்கிற எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லையே அல்லது நடக்குமோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல அவர்கள் எழுந்திருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 5வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல இருக்கிற அந்த சூழ்நிலையை விட்டு எழும்பும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பலனை தருவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சத்துவத்தை தருவாராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து எழும்பும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது அவர்களுக்கு இருந்த அந்த துணிச்சல், அவர்களுக்கு இருந்த அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? நாம் பார்க்கிறோம், எலியா எலிசாவின் நாட்களிலே ஸ்தோத்திரம் எத்தனையோ புறஜாதி ராஜாக்கள், ஸ்தோத்திரம் எத்தனையோ ஆகாப்பா இருக்கலாம், எசபேலா இருக்கட்டும், இந்த 2 பேருமே எலியாவின் நாட்களிலே ஒரு சவால் மிகுந்த ராஜாக்களாக இருந்தார்கள். எலியா அந்த நாட்களிலே துணிந்து அந்த தேவ ராஜாக்களை முறியடித்ததை நாம் பார்க்கிறோம். துணிந்து அங்கே செயல்பட்டதை பார்க்கிறோம். எலியாவின் நாட்களிலும் எலிசாவின் நாட்களிலும் எத்தனையோ போராட்டங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான கொடுமைகள், எத்தனையோ சத்துருடைய கிரியைகள் வந்த போதும் அவர்களுக்குள் இருக்கிற அந்த துணிவை தந்தது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உன்னத பலன் அவர்களோடு இருந்தபோது, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை அவர்களுக்குள் இருந்தபோது அவர்களுக்கு அசாத்தியமான ஒரு துணிச்சல் வந்தது. இந்த துணிவுதான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் அங்கே வழிகளை திறந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த 4 குஷ்டரோகிகளிலே அங்கே ஸ்தோத்திரம் எலியா எலிசாவுடைய வேலைக்காரன் அந்த கேயாசி என்கிறவன், அவன் பொருளாசைக்காரனாக இருந்து அவன் இச்சித்து அந்த தேவ மனுஷனை விட்டு விலகி போனதை பார்க்கிறோம். நாகமாட்டு இருந்த குஷ்டரோகம் அவனை பற்றி பிடித்தது. ஒருவேளை கேயாசி எலிசாவை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் எவ்வளவு தவறு செய்தாலும், எவ்வளவு குற்றம் செய்தாலும் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் அந்த கேயாசி ஆண்டவர் மன்னித்திருக்க கூடும். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த மனுஷனுக்காக மனம் இருக்கக்கூடும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒருவேளை பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டதினால் அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் அவனுக்கு வந்திருக்கும். ஆண்டவரே, நான் உமக்காக எதையாவது செய்ய வேண்டும், எனக்கு தந்த தேவ மனுஷனையும் எனக்கு தந்த தேவ திட்டத்தையும் நான் இழந்து போய்விட்டேனே, ஆண்டவரே என்னை கொண்டு ஏதாவது செய்ய மாட்டீரா என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து கண்ணீர் விட்டு புலம்பி அழுது அவன் தேவனை நோக்கி கெஞ்சி இருக்க கூடும். அந்த அந்த 4 பேரும் அற்பமாகவும் மிகவும் கேவலமாகவும் எண்ணப்பட வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு இருந்திருக்கும். எங்களால்
செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் யாரை கொண்டு வேணாலும் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். யாரை வேண்டுமானாலும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். யாரை வேண்டுமானாலும் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு வழி உண்டாக்க முடியும். யாரை கொண்டு வேணாலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க முடியும். நமக்கு தேவை என்ன தெரியுமா? தேவன் தருகிற தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு அந்த துணிவு அவசியம், அந்த தைரியம் அவசியம். இன்னைக்கு யாருக்கு அந்த தைரியம் இருக்கும் என்று சொன்னால், யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய கிருபாசன தண்டையில, தேவனிடத்துல கிட்டி சேர்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், உலகத்தின் நிலைகள், பஞ்சங்கள், பட்டினிகள், கொடுமைகள், யுத்தங்கள், இதைகளை கண்டவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்கள் எந்த சூழ்நிலையை கண்டும் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் வேதனை உள்ளவர்கள் தான், கண்ணீர் வேதனை துக்கம் இருந்தவர்கள் தான், பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அசாத்தியமான அந்த மனநிலை அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? தேவனுடைய தொடுதல். தேவன் ஒரு மனுஷனை தொடும் பொழுது, தேவன் ஒரு கூட்டத்தை தொடும் பொழுது, தேவன் ஒரு சபையை தொடும் பொழுது, தேவன் ஒரு விசுவாசியை தொடும் பொழுது, யாரை ஆண்டவர் தொட்டாலும் அவர்களுக்குள்ளே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே நீ எந்த சூழ்நிலையிலே கலங்கி கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே புலம்பிக் கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலை நடத்தி நீ கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாலும், இப்பொழுதே கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. அவனுடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது. இருந்த சூழ்நிலையை விட்டு இப்பொழுது நீங்கள் எழும்ப போகிறீர்கள். அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டுமே, அது எந்த பிரச்சனையா இருக்கட்டுமே, இப்பொழுதே கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமையை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட்டு இருந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை எழும்ப பண்ணுகிறார். அந்த தைரியத்தை உங்களுக்கு தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தை இல்லாமல், தேவ சமூகம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு அந்த துணிச்சல் வருவது அசாத்தியமான ஒரு காரியம். அவர்கள் துணிந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு. தேவ சமூகத்தில் கிட்டி சேர்வதற்கு நீ ஆயத்தப்படு. துணிந்து தைரியமாய் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனையோ உண்டு. தேவனுக்காக, குடும்பத்திற்காக, சமுதாயத்துக்காக செய்ய வேண்டிய எத்தனையோ திட்டங்களை, நோக்கங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் சோர்ந்து போயிருப்போமானால் நாம் பலன் குறிகளா இருக்கும். ஆகவே நாம் தேவனுக்காக செயல்பட எழும்புவோம். தேவ திட்டத்தை செயல்படுத்த எழும்புவோம். அவர்கள் துணிந்தார்கள். இரண்டாவது ஒரு காரியம், அவர்களுக்குள்ளே மிகுந்த சிறப்பான ஒரு காரியம் என்று சொன்னால், அவர்களுக்குள் இருக்கிற ஒரு மனம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் இருந்தால் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், இவர்கள் 4 பேருக்குள்ளும் ஒரே சிந்தை இருந்தது, ஒரே ஒரு மனம் இருந்தது. அவர்கள் ஒருமனப்பட்டதினால் அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். மூன்றாவது, அவர்களுக்குள்ள இருந்த காரியம் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த 4 பேருக்குள்ளே ஒருவருக்காவது அவிசுவாசம் இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாய் அந்த காரியத்தை செயல்படுத்தி இருக்க முடியாது. நிச்சயமாய் அந்த சரித்திரம் வெற்றியாய் முடிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பித்தது. நான்காவது, அவர்களுக்குள் இருந்த தேவனை அறிகிற அறிவு. அவர்கள் தேவனை அறிந்திராவிட்டால் தேவன் அவர்களுக்காக செயல்பட்டிருக்க முடியாது. தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை மாற்றி இருக்க முடியாது. கடைசியாய் தேவன் அவர்கள் மேல் வைத்த அன்பு, தேவன் அவர்கள் மேல் வைத்த அன்பு, அவர்கள் தேவன் மேல் வைத்த அன்பு, இது இல்லாமல் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்திருக்க வாய்ப்பில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், அவர்கள் துணிந்தார்கள். மிகவும் தைரியம் உள்ள நபராய் மாறினார்கள். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள், சமுதாயத்தால், தேசத்தால், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு இப்படிப்பட்ட அசாத்தியமான துணிவு எங்கிருந்து வந்தது? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட துணிவு வந்திருக்காது. இரண்டாவது, அவர்கள் ஒருமனப்பட்டு செயல்படாவிட்டால் இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்திருக்க முடியாது. மூன்றாவது, அவர்கள் 4 பேருக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இல்லாவிட்டால் ஒரு வெற்றியை பார்த்திருக்க முடியாது. நான்காவது, தேவனை அறிகிற அறிவு இல்லாவிட்டால் தேவன் அவர்களுக்காக செயல்பட்டிருக்க முடியாது. ஐந்தாவது, அவர்கள் தேவ அன்பிலே நிரப்பப்பட்டு அவர்கள் வாழ்ந்திருக்காவிட்டால் தேவனுடைய பலத்த கிரியையை பார்த்திருக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, துணிவையும் ஒரு
விசுவாசத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் அன்பையும் அவர்களுக்குள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த 4 பேருக்குள்ளும் இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள், நல்ல ஆவிக்குரிய மேன்மையான நிலைகள் இருந்தபடியினாலே இங்க வேதத்தை வாசிக்கிறோம். 6வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் சீரியனின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார். யோசித்து பாருங்க, ஒரு இராணுவ வீரன், ஒரு இராணுவத்தில் இருக்கிற மனுஷன் எதை கண்டு பயப்படுவான் என்று சொன்னால், தன்னை விட அதிக பலசாலியாய் அல்லது தன்னை விட மிகுதியான ஒரு கூட்டம் தன்னை எதிர்க்க வருமானால் அவர்கள் பயப்பட வேண்டியிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சீரிய இராணுவம் சமரியாவை சுற்றி முற்றுகையிடப்பட்டிருந்தாலும் தனக்கு எதிராக எதிர்பார்த்திராத நேரத்துல ஒரு யுத்தம் வருமானால் யாரால் இருந்தாலும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அவர்கள் யோசித்திராத நேரத்துல மகா இரைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ணினதினால் அவர்கள் பயந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் எதிர்பார்த்திராத நேரத்துல உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருடைய கிரியைகள், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மனுஷீக வல்லமைகள், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மந்திர தந்திரங்கள், பிள்ளி சூனியங்கள், ஏவல் செய்வனைகள், அல்லது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும் சரி, நீங்கள் யோசித்திராத நேரத்தில் தேவன் தன்னுடைய ரகசிய செயலை, பயங்கரமான செயலை அவர் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைய இரவு இந்த காரியம் நடக்கலாம், ஒருவேளை நாளை காலை இந்த காரியம் நடக்கலாம், ஒருவேளை நாளை மதியம் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் சீக்கிரமாய் தேவன் தன்னுடைய பயங்கரமான கிரியைகளை, பலத்த கிரியைகளை அவர் செய்ய போகிறார். மோசேயிடத்தில் சொல்லும் போது அவர் சொன்னார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த எந்த ராஜாக்களானாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த எந்த தேசமானாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த எந்த கிரியைகளானாலும் சரி, அவர் பயங்கரமான காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பயங்கரம், தேவனுடைய செயல், தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம் பயங்கரமானது என்று சொன்னார். முழு உலகத்தையும் அவர் உண்டாக்கினார். முழு உலகமும் அவரால் உண்டாக்கப்பட்டது. அவருக்கு முன்பாக எந்த மனுஷனும் நிலை நிற்க முடியாது. அவருக்கு முன்பாக எந்த ராஜாக்களும் நிலை நிற்க முடியாது. அவருக்கு முன்பாக எந்த மனுஷனும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் பலவீனமானவர்களாக இருக்கலாம், நீங்களும் நானும் அற்பமானவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். திக்குவாயும் மந்தனா உள்ள அந்த மோசே சொல்லும் போது சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி மோசே சொன்னார். சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதே போல யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே வழி நடத்த போதும், ஸ்தோத்திரம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை காண செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு இருந்த போதும், யோசுவாவோடு இருந்த போதும், ஒவ்வொரு தேவ மனுஷர்களோடு கூட இருந்து அவர் யுத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் கண்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில கடந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினாரே, உங்களுக்காக பரிந்து பேசினாரே, உங்களுக்காக வழக்காடினாரே, உங்களுக்காக சத்துருடைய திட்டங்களை, நோக்கங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டாரே. கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நாட்களிலே அந்த சீரிய இராணுவத்தை அழிக்கும்படி பலவீனமான அற்பமான அந்த 4 குஷ்டரோகிகளை எப்படி தெரிந்து கொண்டாரோ, அதே போல இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் அற்பமானவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். முதலாவது துணி உள்ளவர்களாக இருங்கள், 2வது ஒரு மனம் உள்ளவர்களாக இருங்கள், 3வது உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள், 4வது தேவனுடைய அறிகிற அறிவிலே முன்னேறுங்கள், 5வது தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது முதல்ல நடக்கிற காரியம் தேவ செயலை பார்ப்பீர்கள். 6ஆம் வசனத்திலே ஒரு இரைச்சலின் சத்தம், அது தேவ செயல். தேவ செயல் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் பாளையத்தையும் இருந்த பிரகாரமாக விட்டுவிட்டு பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். 2வது தேவனுடைய வல்லமையை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை தான் அந்த சத்துருக்களை அந்த பாளையத்திலிருந்து ஓட செய்தது. 3வது 9வது வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். முழு தேசமும் பஞ்சத்தினாலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில அந்த 4 பேரும் சந்தோஷப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 4 பேரை மாத்திரமல்ல, குடும்பத்தை மாத்திரமல்ல, சபையை மாத்திரமல்ல, முழு தேசமும் மகிழத்தக்கதான அற்புதங்களை செய்ய
சந்தோஷமாக மாற்றப் போகிறார். ஏனென்று சொன்னால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கடைசியாக நாங்கள் வாசிக்கிறோம் 10வது வசனத்திலே, அப்படியே அவர்கள் பட்டணத்தின் வாசல் காவல்காரனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷ சத்தமும் இல்லை. யோசித்து பாருங்கள், எதிரியின் பாளையத்துக்கு புறப்பட்டு போகும்போது அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு சத்தமும் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் அங்கே தேவன் இவர்களை கொண்டு மகத்தான வெற்றியை அவர்களுக்கு தேடி தந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ செயலையும் தேவனுடைய வல்லமையும் தேவனால் உண்டான சந்தோஷத்தையும் தேவனால் வருகிற அந்த வெற்றியையும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு, அதை பெற்று அனுபவிப்பதற்கு அவர்கள் மிகவும் அர்த்தமானவர்கள், மிகவும் சாதாரணமானவர்கள், எல்லாரை விட எளியவர்கள், சமுதாயத்தால் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒருவராலும் பிரயோஜனம் அற்றவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் ஒரு சரித்திரத்தை உண்டாக்க முடியுமானால் இவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு முடிவை இந்த 7ஆம் அதிகாரத்தில் கொடுக்க முடியுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை என்னை நல்ல சுகத்தோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு நல்ல கல்வியை தந்து பலனை தந்து சத்துவத்தை தந்து நல்ல குடும்ப சூழலை தந்து நல்ல குடும்ப பின்னணியை தந்து எவ்வளவோ ஏராளமான நன்மைகளை தந்து எந்த விதத்திலும் குறையில்லாதபடி ஆண்டவர்களை நேர்த்தியை அழகாய் படைத்திருக்கிறாரே, ஏன் உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார்? ஏன் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த மாட்டார்? ஏன் தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற மாட்டார்? நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். முதலாவது தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் அதிகமாக நேசியுங்கள், துணி உள்ளவர்களாய் இருங்கள். இரண்டாவது ஒருமனம் உள்ளவர்களாய் இருந்து நீங்கள் ஒருமனதை காத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நான்காவது தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். ஐந்தாவது தேவ அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தேவ செயலை நீங்கள் பார்க்க முடியும், தேவனுடைய வல்லமை நீங்கள் பார்க்க முடியும், தேவனால் உண்டான சந்தோஷத்தை பார்க்க முடியும், தேவன் தருகிற மகத்தான வெற்றியை உங்கள் கண்கள் காண முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 4 பேரை கொண்டு அசாத்தியமான காரியங்களை, பயங்கரமான காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீ செய்தது போல எங்களை கொண்டும் எங்கள் பட்டணத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்கும் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறீர்கள். நாங்களை சூழ்நிலைகளை பார்க்கவில்லை ஆண்டவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன், நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பயம், கலக்கம், சோர்வு, பலவீனங்கள் என்ன நடக்குமோ என்கிற அந்த எண்ணம் மாறட்டும் ஆண்டவரே. இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் அவர்களுக்கு கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். அவைகள் தீமையாய் அல்ல, நன்மையாய் மாற்றப் போகிறேன். வருஷங்களை நன்மையால் முடிய பண்ண போகிறேன். இவருடைய எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறேன். காலங்கள் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நீ சகலத்தையும் புதிதாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை